பெரிய அறிவாளின்னு நினைக்கிறத மறந்துரு. அப்போ முட்டாள நினைச்சுக்க சொல்றியா? மனோஜ், பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு எல்லாம் ராக்கெட் சயின்ஸ் படிச்ச பெரிய அறிவாளி தேவையில்லை. அவங்க சொல்ற வேலைய கேள்வி கேட்காம சொன்ன டைம்குள்ள செய்யற படிச்ச முட்டாள் தான் தேவை. வேலை கிடைக்கிற வரைக்கும் நீயும் அப்படியே நடந்துக்கோ, புரியுதா? ஒரு ஆம்பளைக்கு வேலைங்கிறது எவ்வளவு முக்கியம்னு இப்பவாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே புரியுது ரோகிணி. நிறைய படிச்சா அது ஒரு வேல்யூ கொடுக்கும். ஆனா வேலை இருந்தா மட்டும்தான் அது நமக்கு ரெஸ்பெக்ட வாங்கி கொடுக்கும். அத மட்டும் மனசுல வச்சுக்கோ. வா மா. இரு மனோஜ் வர. மா, நான் இன்டர்வியூ கிளம்புறேம்மா. நல்ல கம்பெனிக்கு தானே போற? வேலை கிடைக்குதுன்னு ஏதோ ஒரு கம்பெனில போய் சேர்ந்துராத. இல்லம்மா, நல்ல கம்பெனி தான்மா, நல்ல பொசிஷனும் கூட. இந்த வேலை கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமா? கண்டிப்பா உன் பொசிஷனும் கூட. இந்த வேலை கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமா? கண்டிப்பா உன் படிப்புக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆனா உன் வாயை மட்டும் அடக்கிக்கோ. என்னடா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டியா? வேலை தெரிய போறியா என்ன? அவர் இப்பதான் இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்காரு. போகும்போதே அவர் மூட ஸ்பாயில் பண்ணாதீங்க. நான் ஸ்பாயிலும் பண்ணல, ஆயிலும் பண்ணல. அவனுக்கு நல்லதுதான் சொல்ல வந்தேன். நீ வேற ரொம்ப படிச்சிருக்கிற. உன் படிப்புக்கு வேலையை புதுசா உருவாக்குனாதான் உண்டு. வேலை கிடைச்சா பாரு, இல்லையா நேரம் ஷெட்டுக்கு வா. அங்க ஒரு 2-3 கார் சும்மா தான் நிக்குது. அதுக்கு உனக்கு தான் டிரைவிங் தெரியலடா, கார் எடுத்து ஓட்டுறா. இவன் இதுக்குள்ள கார் எடுத்து ஓட்டணும்? பின்ன தேரா ஓட்ட சொல்றேன். இந்த பாரு மனோஜ், டே அண்ட் நைட்டு சின்சியரா சவாரி எடுத்து காரை ஓட்டினேன்னு வையேன், மாசம் 30,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம்டா. அதுக்கு மேல சம்பாதிக்கிறது ஓன் தரமாடா. ஆண்டி, இவர் இந்த மாதிரி எல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காரு? இவர் போய் கார் ஓட்டணுமா? ஏன் கார் ஓட்டினா என்ன? Do you even know what is his qualification? என்னது? கோழி கடையா? ஓ, நீங்க படிக்கல, கார் ஓட்டுறீங்க. மனோஜ் எத்தனை டிகிரி முடிச்சிருக்காரு? அவர் ஏன் கார் ஓட்டணும்? ஏன் ரோஹிணி, கார் ஓட்டுறதுன்னு அவ்வளவு பெரிய கௌரவ குறைச்சலா? நீ எதுக்கடி இப்ப குறுக்க வர? அவரை பத்தி பேசினா என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா அத்தை? ஏன் இவர் படிக்கலனா என்ன? படிச்சவங்களை விட அவர் பல மடங்கு ஒசந்தவர் தான். படிச்ச உங்க புருஷன் என்ன வேலை செஞ்சாருன்னு மறந்து போச்சா? கல்யாண வீட்ல ஒரு குடும்பத்தையே அழ விட்டுட்டு போனாரு. அதான் இவர் படிச்ச படிப்பா? என் புருஷன் வேலை போனப்ப கூட சும்மா உட்காரல. ஏதாவது ஒரு வேலை பார்க்கணுமேனு கார் துடைக்கிற வேலைக்கு கூட போனாரு. இவர மாதிரி பார்க்ல ஒண்ணு படுத்து தூங்கிட்டு வரல. ஏய், என்ன நீ? ஏன் அது எதுவும் நடக்கலன்னு சொல்றீங்களா அத்தை? இவர் மட்டும் பாத்துட்டு வந்து வீட்ல உண்மையை சொல்லாம இருந்திருந்தா இப்பவும் டிப் டாப்பா கிளம்பி போய் இவர் பார்க்ல உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்கும் நான் தான் டெய்லி சமைச்சு கொடுத்துட்டு இருந்திருக்கணும். முடிஞ்ச கதையை பெதுக்கடி பேசிட்டு இருக்க? மீனா, இப்ப யாருமே தப்பு பண்ணாம இல்ல. மனோஜ் தெரியாம பண்ணிட்டாரு. அதுக்காக இவர் இன்சல்ட் பண்ற மாதிரி கார் டிரைவரா போக சொல்வாரா? கார் ஓட்டுறது உனக்கு அவ்வளவு இன்சல்ட்டா? உனக்கு முதல்ல கார் ஓட்ட தெரியுமா? வந்து இந்த சிட்டிக்குள்ள கார் ஓட்டி பாரு, அப்ப தெரியும். இவன மாதிரி கூறு கட்டவனுங்க பல பேர் ஓட்ட தெரியாம சுத்திட்டு இருக்கானுங்க. அவங்க எல்லாரையும் சமாளிச்சு டிராபிக்ல கிளச்சும் பிரேக்கும் மாத்தி மாத்தி மிதிச்சோம்னா முட்டி வலிக்கும், நடு முதுகெலும்புல சுருன்னு ஏறும். வெயிலையும் மழையிலையும் டிராபிக்ல சவாரிய பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இங்க பாருங்க, உங்க படிப்புக்கு நீங்க அந்த வேலையை பாருங்க. மனோஜுக்கு வேற நல்ல வேலை கிடைக்கும். அதான் குறும்படம் பாத்தியே, அவனுக்கு என்ன வேலை தெரியும்னு. பார்க்ல உட்காந்து கடலை சாப்பிட்டுட்டு இருந்தான். இவெல்லாம் அதுதான் லாய்க்கு. நீ வேணா பாரு, நான் பெட்டு கட்டி சொல்றேன். திரும்பவும் வேலைக்கு போறேன்னு உன்னை ஏமாத்ததான் போறான். பார்க்குக்கு பதிலா பீச்ல போய் படுத்துங்க போறான். ஏய், மனோஜ் படிச்ச படிப்புக்கு அவனுக்கு வீடு தேடி வந்து வேலையே. ஏய், மனோஜ் படிச்ச படிப்புக்கு அவனுக்கு வீடு தேடி வந்து வேலையே கொடுப்பாங்க. அவன் நல்ல போஸ்டிங்ல தான் இருப்பான். ஓ, அப்ப இத்தனை நாள் ஏன் இவனுக்கு யாரும் தேடி வந்து வேலை கொடுக்கல? எதுக்கு யாருக்கும் அட்ரஸ் கிடைக்கலையா? இல்ல இப்பதான் அவன் டிகிரி வாங்கிட்டு வெளில வரானா? கேக்குறவன் கேனையா இருந்தா கேப்பையில இருந்து கேரட் ஜூஸ் வருதுன்னு சொல்லுவீங்க. டேய், என்னடா கேரட் ஜூஸ் ஏதோ பேசிட்டு இருக்க? போடுறியா இல்ல எடுக்கறியா? இது இவன் தெரியலையா? பேசுறத நீங்க கேட்டீங்களா? அப்ப இப்பதானே வராரு, எப்படி கேட்டிருக்க முடியும்? போங்க போய் வத்தி வைங்க போங்க. இத பாருங்க, மனோஜ் வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். அவனுக்கு தான் வேலை இல்லையா? ஐயோ, அவன் வேலை தேடி கிளம்புறாங்க. சரி. அந்த நேரத்துல இவன் வந்து வம்பு இழுத்துட்டு இருக்கான். ஆமா அங்கிள், இவர் மனோஜ் டிரைவர் வேலைக்கு கூப்பிட்டு இருக்காரு. இப்ப அதுல என்ன மாமா தப்பு இருக்கு? படிச்சவங்க கார் டிரைவரா ஆக கூடாதா? இவருக்கு படிப்பு இல்லன்னு குத்தி காமிக்கிறாங்க மாமா. நான் அவருக்கு படிப்பு இல்லைன்னா சொல்லல அங்கிள். மனோஜ் படிச்ச படிப்புக்கு அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு தான் சொன்னேன். பா,
இந்த காலத்துல இந்த சாப்பாடுலாம் டெலிவரி கொடுக்குறாங்களப்பா, அதுலயே பாதி பேர் 10 டிகிரி முடிச்சவனுப்பா. அவங்களுக்கெல்லாம் குடும்பத்து மேல அக்கறை இருக்கு, பொறுப்பு இருக்கு, ஏதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. உனக்கு தான் அதெல்லாம் இல்லையே. பாருங்க அங்கிள், இன்டர்வியூ போற நேரத்துல இப்படிலாம் பேசினா மனோஜுக்கு கான்ஃபிடன்ஸ் போகாதா? அப்புறம் எப்படி அவருக்கு வேலை கிடைக்கும்? ஆமா, இல்லைன்னா மட்டும் அவனுக்கு அப்படியே கிடைச்சிருமாங்க. சும்மா இருடா. அவன் தான் இன்டர்வியூக்கு போறான்ல, 4 நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பு. ரோகிணி, மீனா பேசுனதுல தப்பு இல்லம்மா. என்ன வேலை செய்யறோங்கிறது முக்கியம் இல்ல. திருடக்கூடாது, யாரையும் ஏமாத்தக்கூடாது. மற்றபடி எல்லா வேலையுமே கௌரவமான வேலை தான். டே மனோஜ், இத மனசுல வச்சுக்கிட்டு ஒரு நல்ல வேலையா தேடு. சரிப்பா. மனோஜ், அங்கிள் ஆண்டி கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிக்கோ. ஆமா, பெரிய பாகுபலி போருக்கு போறாரு. நான் எதுவும் சொல்லப்பா. நீங்க வாங்க சாப்பிடுவாங்க. பாகுபலி போருக்கு போறாரு. நான் எதுவும் சொல்லப்பா. நீங்க வாங்க சாப்பிடுவாங்க. 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா உத்தியோகம் தான் புருஷ லட்சணம். சீக்கிரம் வேலை தேடு. சரிப்பா. கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும். நீ தைரியமா போயிட்டு வா. மனோஜ், உன்னோட மதிப்பை மத்த எல்லாரும் புரிஞ்சுக்கிற டைம் வரும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ரோகிணி, நான் வரேன். போயிட்டு வா. ஏய், எங்கடி உன் புருஷன்? கிளம்பிட்டானா? என்ன பாக்குற? அப்ப கூட உங்க புள்ள எங்கன்னு கேட்க மாட்டீங்களா அத்தை? அவன் என் புள்ளன்னு நீ எனக்கு அறிமுகப்படுத்தி தான் நான் தெரிஞ்சுக்கணுமா? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இப்பதான் சாப்பிட்டு கிளம்பினாரு. அவன் என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கான்? மனோஜ் பாவம் இப்பதான் வேலை தேடி போறான். அவனை நிறுத்தி வச்சு அவமானப்படுத்துறான். நீ வாய மூடிட்டு கேட்டுட்டே இருக்க. அவர் அண்ணன் கிட்ட அவர் தானே அவன் பேசிட்டு போறான். அவர் என்ன சினிமாலயா நடிக்கிறாரு? நான் வசனம் எழுதி கொடுத்து அவர் பேசிட்டு போக. அப்ப அவர் மனோஜ் கிட்ட பேசும்போது நீங்க ஏன் குறுக்க வந்து பேசுறீங்க? நீங்க தாங்க முதல்ல குறுக்க வந்து பேசுனீங்க. அவரை படிக்காதவர்னு குத்தி காட்டி பேசுறீங்க. ஏய், படிக்காதவன படிக்காதவன் தான் சொல்ல முடியும். பின்ன கலெக்டர் நான் சொல்ல முடியும்? ஏன் அத்தை, கலெக்டர் வேலை தான் பெரிய வேலையா? டிரைவர் வேலையும் கௌரவமான வேலை தான் அத்தை. ஆமா, அப்படியே கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான். கோடி ரூபாய் இல்லனாலும் அவரும் சம்பாதிக்கிறாரு. பாத்தீங்களா ஆண்டி, மனோஜ் சம்பாதிக்கலன்னு மீனா குத்தி காட்டுறாங்க. அது ஒண்ணும் பொய் இல்லையேங்க. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, அவருக்கு கண்டிப்பா இன்னைக்கு வேலை கிடைச்சிரும். கிடைக்க கூடாதுன்னு நானும் நினைக்கலையே. ஆனா ஒரு வேலையை விட இன்னொரு வேலையை தாழ்ந்ததுன்னு சொல்லி பேசுறீங்க பாருங்க, அது தப்பு. அப்படி பேசாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஆமா, இவ பெரிய தொழிலதிபர் ஆயிட்டால, அத சொல்லி காட்டுறா. ஏய், காலனா தேராத ஒரு கடையை வச்சுக்கிட்டு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காத. எல்லா வேலையும் ஒண்ணு கிடையாது. நீ நாள் முழுக்க நின்னாலும் 1000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியாது. ஆனா ரோகிணி என் பேர்ல வச்ச பார்லர்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறா. இன்னும் அதே மாதிரி நிறைய கடை வைப்பா. நீ கடைசி வரைக்கும் பூவும் நாரோட தான் இருக்கணும். நான் அப்படியே இருந்துக்கிறேன் அத்தை. புடிச்ச வேலையை செஞ்சு 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் அது எனக்கு சந்தோஷம் தான். பொய் சொல்லி நான் யாரையும் ஏமாத்தல. இப்ப யார் ஏமாத்துறான்னு சொல்ல வரீங்க? நான் பொதுவா தாங்க சொன்னேன். இல்ல, நீங்க மனோஜ தான் சொல்றீங்க. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சா நான் எதுவும் பண்ண முடியாதுங்க. ஏய், என்னடி கூட கூட பேசிட்டே இருக்க? முத்து வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கான். நீயும் அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. நீ அவனை அடக்கி வைக்க மாட்டியா? அத்தை, நான் இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது. நான் எப்படி அவரை அடக்கி வைக்க முடியும்? இவ்ளோ வருஷமா இருக்கீங்கல்ல, நீங்க அதை செஞ்சிருக்கலாம்ல. என்னடி என்ன கிண்டல் பண்றியா? நீங்க சொல்லியே கேட்காதவரு நான் சொல்லி எப்படி அத்தை கேட்பாரு? உனக்கு தேவையானதை மட்டும் கேட்டு வாங்கிக்க தெரியுதுல்ல? அப்படிதானே கடையை போட்டு வச்சிருக்க. அதை நான் கேட்காமலேயே என் புருஷன் எனக்காக செஞ்சாரு. ஏன் மரியாதையை காப்பாத்துறதுக்காக நான் சொந்த கால்ல நிக்கணும்னு அவர் வச்சு கொடுத்திருக்காரு. என்னை யார் முன்னாடியும் தலகுனிய விடல. அவர் சரியாதான் அத்தை இருக்காரு. வேணும்னா நீங்க பேசி அவரை அடக்கி வைக்க முயற்சி பண்ணுங்க. சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன், எனக்கு கடையில வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பாருங்க ஆண்டி, மனோஜ் எல்லார் முன்னாடியும் என்ன தலகுனி வச்சிட்டாருன்னு சொல்லாம சொல்லிட்டு போறாங்க. இருக்கட்டும், நாளுக்கு நாள் திமிராதான் பேசிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு முத்து ரொம்ப இடம் கொடுக்கறால, அதனாலதான் ஆடிட்டு இருக்கா. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன்.